அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து இன்னைக்கு 2லேருந்து 3% வரை விழுந்திருக்கு. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா 2 ஜியோபொலிட்டிக்கல் ஈவென்ட் தான் காரணமா இருக்கு. அத பத்தியும் அது மட்டும் இல்லாம ஐடி செக்டார்ல லாஸ்ட் 15 நாளா இருந்த ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் வந்து ரெக்கவர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பத்தியும் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட நேரம் வந்து மிச்சமாகும். அன்வான்ட் டாபிக்ஸை நீங்கள் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு நம்மளோட எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில். அதை தொடர்ந்து நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டில் கோல்டு இடிஎஃப்ஸ் சாவரின் கோல்டு பண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து 3% வரை நெகட்டிவாக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்ம நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் வந்து உக்ரைன், இவங்க 3 பேரும் வந்து ஜெனீவாவில் உட்காந்து பேச போகிறாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்துறது சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்பர்க்லேருந்து வந்த ஒரு ரிப்போர்ட் என்னென்னா, ரஷ்யா வந்து மறுபடியும் அமெரிக்காவோட ஒரு எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பை வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலரை வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ இதுக்கு வந்து ரஷ்யா வந்து எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்து 5 நாள் ஆக போகுது. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அன்சர்டனிட்டி வந்து முடிவு கொண்டு வந்துருமோ, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இதே ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டெஹரானில் வந்து நியூக்ளியர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரபு நாடுகள் இருந்தாலும் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னா ஈரான் அமெரிக்கா பிரச்சனையும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே தடவை மிகப்பெரிய 2 குளோபல் அன்சர்டனிட்டி, ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து முடிவுக்கு வரும்போது அது கோல்டு ப்ரைஸஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நெகட்டிவாக உண்டாக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்பெல்லாம் வந்து ஒரு குளோபலாக வந்து ஒரு அன்சர்டனிட்டி வருதோ, ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டை வருதோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஷேர் மார்க்கெட் விழும். சரிங்களா? ஆனால் இப்போ 2 பிரச்சனையும் முடிவுக்கு வரதுனால ஷேர் மார்க்கெட் எழ ஆரம்பிக்கும், கோல்டு ப்ரைஸஸ் வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலைசிஸ். இந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 10% வந்து 20% வரை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். $4,900 பக்கத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. இங்கேருந்து 10%னா அடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா $4,400. அதை உடைக்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது $3,900லேருந்து $4,000 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போச்சுன்னா நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டில் நம்ம யூஸ்வலாக வாங்கக்கூடிய 22 கேரட் ஒரு சவரன் நகை வந்து பார்த்தீங்கன்னா $92,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றின என்னோட அனலிசிஸ். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து க்ளோஸாக தான் இருக்க போகுது, அவங்களோட நியூ இயர் காரணமாக. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அது ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கோல்டு ப்ரைஸஸ் எது வரைக்கும் குறைய போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஐடி செக்டார் பற்றின ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக நம்ம மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன் ஆச்சு. இன்றைக்கி வந்து காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து வந்து அது பாசிட்டிவாக மாறினதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் காரணம் சொல்லலாம். காரணம் என்னென்னா ஒரு 9:30 மணி 9:45 இருக்கும். அப்போ வந்து இன்ஃபோசிஸ் கிட்ட வந்து ஒரு அறிவிப்பு வருது, நாங்கள் ஆந்த்ரோபிக்கோட ஒரு டைப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தது. இன்ஃபோசிஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% வரை இன்க்ரீஸ் ஆச்சு இன்ட்ராடேல. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 15 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸோட கண்ணில் வந்து விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. எங்கே இந்த கிளாட் ஏஐயோட எக்ஸ்டென்ஷன் வந்து நிறைய இஆர்பி சொல்யூஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுச்சுன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த டைப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் வந்து பார்க்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு டெக்னாலஜிக்கல் கேப் இருக்கும். அந்த டெக்னாலஜிக்கல் கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளால் தான் முடியும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இன்ஃபோசிஸ். ஸோ வந்து இன்ஃபோசிஸோட நாங்கள் டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய க்ரோத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபோசிஸ் சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா,
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வியாபாரம் பண்ண போறோன்றது தான் மாறுமே தவிர்த்து, நம்ம வியாபாரமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தில இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அதாவது நம்மளோட ஆப்பரேட்டிங் மெத்தட் வேணா வந்து வருங்காலங்கள்ல மாறும். அண்ட் புதுசா வந்து 6 பிசினஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வீசஸ புரொவைட் பண்ண முடியும். புது குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு இருக்கு. ஆனா, அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஈஸியா வந்து மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. எய்தர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ வேலைய விட்டு எடுக்கிறதோ, இல்ல வந்து வேற ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ இவங்களே உருவாக்குறதோ, இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி வந்து அவங்கள வந்து காப்பாத்திப்பாங்க. ஆனா, ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்ஸ வந்து குரோ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட வேலைய நீங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் பத்தின வந்த ஒரு அப்டேட். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாருக்கு லாஸ்ட் 15 நாளா இந்த ஒரு தலைவலி வந்து முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் வரும் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் வந்து பாசிட்டிவ் மூவ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி பீஸ் வந்து ரூ. 37ல இருக்கு. இது வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 49 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்டுக்கு போணும்னா ரூ. 52 ரூ. 53 போணும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிபிசி இடிஎஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிவிடெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 1 வருஷமா வந்த டிவிடெண்ட் எல்லாத்தையும் கணக்கு போட்டோம்னா, இதனோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 52 ரூ. 53 பக்கத்துல போயிருக்கும். ஸோ ரூ. 50 ரூ. 53 வரையும் வந்து இந்த ஐடிபிஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல நான் சுத்தமா எனக்கு எக்ஸ்போஷரே இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டான டைம் நீங்க ஐடி செக்டார்ல முதல் செக்மெண்ட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு. மேபி வரும் நாட்கள்ல கொஞ்சம் இன்னும் ஷேர் பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா, அப்ப நீங்க அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து நீங்க பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல வந்த அப்டேட். அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு காலையில நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவா தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அந்த கேப் டவுன், அந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி செக்டார்ல வந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டியா மாத்திடுச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு செழிப்பா தான் முடிஞ்சது. எக்ஸெப்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸஸ தவிர. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 995 crore ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 187 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்தோம்னா, 21% லாங்கா இருக்கு. ஷார்ட் பொசிஷன் வந்து 79 இருக்கு. இந்த ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 80, 81 இருந்தது. இப்போ 79 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரும் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஐஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தோம்னா, ஸ்டேபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 90 60 பைசாலேருந்து 70 பைசா ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஐடிசி வந்து பாசிட்டிவா வந்து மூவ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்ஸ்னால வந்து விலை ஏறிச்சு இல்லைங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஐடிசியா இருக்கட்டும், கோட்ரே பிலிப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட மார்ஜின்ல வந்து இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஐடிசி இங்கேருந்து ஏறுதா இல்லை மறுபடியும் ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு சொல்லிட்டு. அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,65,000 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் எப்போ ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குறாங்களோ, அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது தான் இதை காட்டுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டாரா எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, 11 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து புக் பண்ணணும்னா 21,000 ரூபாய் கட்டினா போதும். நீங்கள் வந்து வண்டியை வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி ரெண்டல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேட்டரி காசு கட்ட தேவையில்ல. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அதுக்கேற்ற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் கட்டுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, புது டைப் ஆஃப் ஒரு பிஸ்னஸை வந்து உருவாக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா, இவங்களும் வந்து டெலிகாம் கம்பெனி மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை வந்து மாதம் மாதம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு சொல்லிட்டு நம்ம ஆர்புன்னு சொல்லிட்டு டெலிகாம் கம்பெனிஸில் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரெவன்யூ பர் கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லது தான். பேட்டரி காஸ்ட்டை மொத்தமாக நீங்கள் கட்டணும்னா காரோட விலை வந்து அதிகமாகிடும். சரிங்களா? இப்படி வந்து மந்த்லி வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்களோ அவ்வளோ மட்டும் பேட்டரி காசு கட்டுங்கன்னும் போது காரோட விலையும் வந்து கம்மியாயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட சேல்ஸ் வந்து எப்படி பூஸ்ட் ஆக போதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். ஸோ இந்த வீடியோவில் தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.